நாடு முழுவதும் அனுரவுக்கு எதிராக வெடித்த பல போராட்டங்கள். கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை, 20 பாதுகாப்பு அதிகாரிகளின் தொலைபேசிகள் பறிமுதல். மீண்டும் ரணிலிடம் ஆட்சி, அனுரவிடம் கோரிக்கை. ராஜபக்ஷகளை பலிக்கடாவாக்கும் அனுர அரசு, நாமல் எம்பி ஆவேசம். நாட்டை முடக்குவோம், அனுர அரசை கடுமையாக சாடிய யாழ் போதனா தாதியர். மில்லியன் கணக்கில் இழப்பீட்டு பேரில் பண மோசடி, நாடாளுமன்றில் அம்பலப்படுத்திய அமைச்சர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடி கைது. இந்திய துணை தூதரகத்தில் மனு கையளித்த கடத்தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக பேரணியாக வந்து யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் 5 மீனவ பிரதிநிதிகள் அழைத்து செல்லப்பட்டு யாழ் மாவட்ட செயலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது கடற்தொழிலாளர்கள் யாழ் மாவட்ட செயலக அதிகாரிகளிடம் மனு ஒன்றினை கையளித்தனர். பின்னர் பேரணியானது வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை சென்றடைந்தது. அதன் பின்னர் ஆளுநர் செயலக அதிகாரிகள் மனு கையளிக்கப்பட்டது. பின்னர் கடற்தொழிலாளர்கள் அங்கிருந்து நீரியல் மற்றும் கடற்தொழில் அமைச்சரின் அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட வேளை கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கடற்தொழிலாளர்கள் அவர்களிடமும் மனு கையளித்ததுடன் போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்தில் தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு உட்பட சில கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர் சங்க தலைவர் தர்மகுல சிங்கம் பானுமகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையின் தாதியர் சங்கத்தினர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். போராட்டத்தின் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர் சங்க தலைவர் தர்மகுல சிங்கம் பானுமகேந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பாக அன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரை பாதுகாத்து வந்த காவல்துறை சிறப்பு படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையை சேர்ந்த சுமார் 20 அதிகாரிகளின் கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையை சேர்ந்த சுமார் 30 அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய கொழும்பு குற்றப்பிரிவு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன்படி அவர்களின் தொலைபேசிகளை சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பாக 15 சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நீர்கொழும்பு காவல் நிலையத்தின் காவல் அதிகாரி கொலை திட்டம் குறித்து ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலையின் பின்னணியில் மூளையாக செயல்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ள தற்போது தேடப்பட்டு வரும் இஷாரா செவந்தி என்ற பெண் சந்தேக நபருடன் தொடர்பு வைத்திருந்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அறகலைய போராட்டத்தில் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு பெற்ற மற்றும் ஒரு குழுவின் பெயர்களையும் இழப்பீட்டுத் தொகையையும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்து ஜெயதிச வெளியிட்டுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளார். இதன்படி 246 இசுருபுர நிதாகல் மாவத்தை அனுராதபுர தேவாலயம் WM ஞானவதி என்ற பெண்ணுக்கு 2.8 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கெஸ்பேவ மேயர் லக்ஷ்மன் பெரேராவுக்கு இழப்பீடாக 696 மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை மொரட்டுவ மேயர் சமன்லால் பெர்னாண்டோவிற்கு 73.044 மில்லியன் ரூபாய் மற்றும் அவரது மகன் ரமேஷ் ஆனக பெர்னாண்டோ 1.88 மில்லியன் ரூபாய் இழப்பீடாக பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த நிலையில் குறித்த இழப்பீடுகள் அந்த காலகட்டத்தில் எழுந்த அரசியல் எதிர்ப்புகளை அடக்குவதற்காகவே தவிர வேறு எந்த உண்மையான காரணத்திற்காகவும் வழங்கப்படவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினருக்கு அனுபவம் இல்லை என நாம் தேர்தலுக்கு முன்னரே கூறினோம். தற்போது மக்கள் அதனை நடைமுறையில் காண்கின்றனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொளவத தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி முறையாக ஆட்சி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் நாட்டை ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைத்து செல்லுங்கள் என்று அனுர அரசிடம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் குறிப்பிடுகையில் நாமல் ராஜபக்ஷ மாத்திரமின்றி சகல எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. அவர்களுக்கு தமது நிலைப்பாட்டுக்கு அமைய சுதந்திரமாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அண்மைய காலங்களில் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. அதேவேளை 2016 மற்றும் 2018ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் தலா 12 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாரோ ஒருவர் செய்த திருட்டுக்களை ராஜபக்ஷக்கள் மீது சுமத்தி ராஜபக்ஷக்கள் சிறைக்கு செல்வதும் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாவதும் வழக்கமாகிவிட்டது என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய விமானங்களை மாற்றும் போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு வழங்குவதற்காக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் பாணந்துறை பிரதேசத்தை சேர்ந்த 31 வயதுடைய வர்த்தகரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான வர்த்தகர் பஹ்ரைனிலிருந்து இன்றைய தினம் காலை 10:15 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரான வர்த்தகர் கொண்டு வந்த பயண பொதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான 20,000 வெளிநாட்டு சிகரெட் அடங்கிய 100 சிகரெட் கார்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட வர்த்தகர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி நீர்கொழும்பு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மோதலினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் பணிபுரியும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு தீவிரவாதி என்ற முத்திரை குத்தப்படுகின்றதாக ஐக்கிய நாடுகள் விசேட அறிக்கையாளர் மேரி லோலரின் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் அமர்வில் நேற்று முன்தினம் இலங்கை சார்பில் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சகல தரப்பினரதும் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.